சின்ன வயசுலேருந்து மாடு வந்து வீட்டில் ஜென்ரேஷனாக தாத்தாட்ட இருந்து அப்பா எல்லாரும் வளர்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த அப்பாவுக்கு அப்புறம் நான் வளர்க்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு அடுத்தும் மாடு நிறையா பேர் என் வீட்டிலேருந்து என்னோடய பிள்ளைங்க வளர்க்கணுன்னு ஆசை இருக்குது. கண்டிப்பான முறையில் வளர்க்க வைப்பேன். மாடு நம்மகிட்ட மொத்தமே ஒரு 7 மாடு கிடக்குதுங்கண்ணே. அந்த 7 மாட்டில் வந்து வெளியே வந்து பாதி மாடு கிடக்குது. நம்ம உள்ளே இருக்கிற மாடு வந்து 4 மாடு வந்து ரெடி கண்டிஷனில் வச்சுருக்கோம். ஒரு மாடு வந்து இப்போ தான் கண்டா இருக்குது. அதை அவரை கொஞ்சம் அடுத்த வருஷம் பொறுமையாக ரெடி பண்ணி அவரைக்காண்டி அவரை வெயிட் பண்ணி வச்சுருக்கோம். இவர் பேர் வந்து கொம்பேன். இவருக்கு இன்ன வரைக்கும் ஒரு 5 காலம் போயிருக்காரு. முதல் காலத்தில் வந்து ஒரு தப்பு பண்ணார். அடுத்த அந்த காலத்தில் வந்து எந்த இதுலேயுமே வந்து அந்த தப்பை பண்ணலை, சரியாக வந்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவுத்தா கொஞ்சம் இவரை பிடிக்கிறதுக்கு தான் கஷ்டம். ஒரு நாள் 2 நாள் வந்து எங்களை ஊர் சுற்ற விட்டுருவார். எல்லா பயிலும் ஜாலியாக அதுக்கேற்ற மாதிரி இதையும் போய் பிடிக்கிறக்காண்டியே ஊராக சுற்றிட்டு அப்புறம் கலெக்ஷன் மைண்டில் பிடிக்கிறது கஷ்டம். விரட்டி பாயும். அடுத்து ஒரு நாள் கழிச்சு தான் எங்கிட்ட வந்து நல்லா வந்து நின்றுக்கும். அதுவே வந்துடும், போதும் எங்களுக்கு ஊர் சுற்றினது போதும், நீங்களே வந்து வீட்டுக்கு கூட்டு போங்கன்ற மாதிரி அந்த கான்செப்டில் வீட்டுக்கு வந்துடும், எங்கள்கிட்டே வந்துடும், தேடி வந்துடும். ஆனால் இதில் நம்பர் முதுகில் வந்து நம்பர் எழுதிடுவோம்னே. இப்படி 8300 நம்ம ஃபோன் நம்பர் எழுதிடுவோம். அவங்க மாட்டு உரிமையாளர் நம்பர் எழுதிடுவாங்க. எழுதிட்டு மாட்டுக்குன்னு வந்து ஒரு குரூப் ஒன்று இருக்குதுண்ணே. எப்படின்னா இப்போ பாலமேட்டில் வந்து மாடு அவுக்குறாங்க. அவுக்குறப்ப ஒரு 100 மாடு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 100 மாடு அவுக்குறாங்க அப்படின்னா 80 மாடு ஓடி தான் போகும். 20 மாடு பிடிச்சிருவாங்க அதே இடத்துல. அந்த 80 மாடு ஓடுற மாடு, அந்த 80 மாட்டு உரிமையாளர் வந்து அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கப்ப அன்னைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண குரூப், நான் தான் ஓப்பன் பண்ணேன் அந்த குரூப்பை. இன்ன வரைக்கும் அந்த குரூப் இருக்கு. அதுல உரிமையாளர் வந்து குரூப்பே ஃபுல்லாகிற மாதிரி தானே இருக்காங்க. அடுத்தடுத்த ஆள் சேர்த்து விடுங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல எல்லா பேருமே அந்த குரூப்ல இருக்காங்க. பாலமேட்டுக்கு அந்த மாடை போயிருச்சு, அவுத்துட்டோம், மிஸ் ஆயிடுச்சுனே அப்படின்னா இந்த மாட்டு போட்டோவை போட்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி இப்போ 4 திசையிலையும் மாடு போகும். இந்த திசையில தான் மாடு போயிருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்ப இந்த திசையில மாடு ஒருத்தவங்களோட மாடு இப்போ என் மாடு இங்கிட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு திசையில தேடி போவேன். தேடி போனப்போ ஒரு தாள் சொல்லியிருப்பாங்க, வெள்ளை மாடு ஒரு மாடு பார்த்தா சொல்லுங்கன்னு இருப்பாங்க. அந்த மாடு அண்ணே உங்க வெள்ளை மாடு இந்த இடத்துல இருக்குண்ணே குரூப்ல, கரெக்டாக குரூப்பில் அதே மாதிரி மெசேஜை போட்டு விட்டுருவோம். அந்த இடத்துக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணி விட்டுருவோம். அவங்களும் வந்துடுவாங்க. அதே மாதிரி அவங்க கண்ணிலையும் நம்ம மாடு கண் பட்டாலும் அதையும் அவங்க தகவல் சொல்லிடுவாங்க. நாங்களும் உடனே அந்த இடத்துக்கு போய் மாடை கையில் போய் குடிச்சிட்டு வந்துடுறதான் வேலை. ஜல்லிக்கட்டு எப்படி ரெடி பண்ணுறீங்க? மாட்டை எவ்வளோ நாளாக ரெடி பண்ணுவீங்க? என்னென்னலாம் அதுக்கு உணவு? என்னம்மா நார்மலாக வந்து எப்பயும் வைக்கிற சாப்பாடு தான் நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம். அந்த ஜல்லிக்கட்டு டயம்னு வந்தக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கு வந்து ஏன்னா அந்த வரிசையில் வந்து நிற்கணும் மாடு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் 5 மணி நேரம் கூட வரிசையில் நிற்கும் மாடு. அப்போ அதுக்கு அந்த கால் வலி வந்துடக்கூடாது. பருத்தி விதை வைப்பாங்க, பேர்ச்சம்பளம் வைப்பாங்க. அது மாதிரி டெம்பரான சாப்பாடு. அதுக்கு எப்படின்னா காலுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவ்வளோ சுயத்தில் மாடு வந்து இதாகிடக்கூடாது, டயர்டாகி படுத்துடக்கூடாது, உட்காந்துடக்கூடாது. அப்படி உட்காந்துருச்சு அப்படின்னா பின்னாடி வர மாடு மூச்சுப்படும், ரொம்ப கஷ்டமாயிரும் அந்த இடத்துல. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி மாடை ரெடி பண்ணி வச்சுக்கணும். எவ்வளோ நாளைக்கு அந்த ஃபுட்டை கொடுப்பீங்க? அந்த பேர்ச்சம்பளம் வைக்கிறது ஒரு கரெக்டாக நியூ இயர் முடிய போகுது அப்படின்னா அங்கிட்டு ஒரு நியூ இயர் போன வருஷம் கரெக்டாக 24 முடியுதுல, 24 முடிய போகிற அந்த ஒரு மாதம் லாஸ்ட் 12ஆம் மாதத்தில் 20ஆம் தேதி ஒட்ட மாதிரி எல்லாம் வாங்கிடுவோம். கரெக்டாக நியூ இயர் முடிஞ்சு அப்படியே ரெடி பண்ண ஆரம்பிக்கிறது தானே. இனி வரிசையாக ஒரு 6-7 மாதத்துக்கு ஜல்லிக்கட்டுக்கு இருக்குது. அப்போ அதனால் இப்போ வரிசையாக ரெகுலராக வச்சுக்கிட்டு இருப்போம். அந்த கடைசி அந்த 2 மாதம் மட்டும் ரெஸ்ட்டு போடுறது மாடை. எந்த இதுவும் பண்ண விடாமல் அலப்பாமல் ஃப்ரீயாக விட்டுட்டு லூஸாக கொஞ்சம் ஏறின உடம்பையும் கொஞ்சம் குறைச்சிட்டு அப்புறம் மறுபடியும் புதுசாக ஏற்றுவோம் உடம்ப. அது மாதிரி ஆமாம், மாட்டு கூட இருக்கும்லண்ணே. அதனால நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ண்ணே. மாடு கிறங்குது ஏறுது. அப்படி கிறங்குது அப்படின்னா இந்த இடம் எல்லாம் ஒரு மாதிரியா வந்துடும். இந்த இடத்துல கொஞ்சம் எலும்பு தெரியும். இப்போ இதுக்கு தெரிகிற எலும்பு எப்படின்னா இப்போ இந்த மாடை யார் பார்த்தாலும் கிறங்கின மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், இந்த மாடு வந்து ரெடி கண்டிஷனாக இருக்குது, டெம்பராக இருக்குது. யார் கட்டினாலும் கழட்டி போடுறதுக்கு இதோட முயற்சியை கண்டிப்பான முறையில் செய்யும். எவ்வளோ செலவு ஒரு நாளைக்கு அதுக்கு சாப்பாடுக்கு மட்டும் செலவு மாதம் மொத்தம் மூட முடியாதான் தூக்கிட்டு இருக்கோம். மாதமே இதுங்களுக்கு மட்டுமே பார்த்தாலுமே ஒரு 25 ரூபா 30 ரூபா கிட்ட செலவு வந்துடுது மாதத்துக்கு. ஆமாம், மாதத்துக்கு 30 ரூபா வந்துடுது. அது போக தனியாக அந்த தூசி மூடை வாங்குறது வந்து நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் தெப்பக்குளத்தில் மில்லு வச்சுருக்காங்க. அவங்க நம்மளுக்கு வந்து ஒரு தவிடு உளுந்து எல்லாமே தந்துடுவாங்க. மாதமாக கொடுப்பாங்க. இந்த மாதம் நாங்கள் வாங்கிக்கிறோம், அடுத்த மாதம் புது மூடை எடுக்கப்ப பழைய மூடையோட காசு கொடுத்துரும். அவங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறாங்க நம்மளுக்கு. எத்தனை மாடு இப்போ கிளம்புறங்க போது எல்லாத்துக்கும் டோக்கன் கிடைச்சிச்சா? அந்த மாடு எல்லா பேர்த்திட்டையும் மாடு கிடக்குதுண்ணே. எல்லா பேரும் ஆசைப்பட்டு மாடு வளர்க்குறாங்க. இப்போ இருக்க காலத்தில் எல்லா பயிலும் மாடு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் அந்த டோக்கன்னு கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான வார்த்தையில் வந்து நிற்கிது. எதுக்குன்னா எல்லா பேரும் மாடு வளர்க்குறாங்க, டோக்கன் யாருக்கு டோக்கன் கொடுப்பாங்க? அப்போ டோக்கன் கொடுக்கறதுக்குமே வந்து
பெரிய பெரிய ஆளுங்க வந்து இந்த மாட்டுக்கு போடு இந்த மாட்டுக்கு போடுன்னு டோக்கனை வந்து முன்னக்கூட்டியே சொல்லிடுறாங்க. அப்போ நான் இப்போ ஆரம்பத்துலேருந்து மாடு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு டோக்கனே வந்திருக்காது. அவங்களோட இது டாட் என்ன ஆகும், மாடை வித்துட்டு போகிற எண்ணத்துல தான் போகும். நல்ல மாடாக இருக்கும், கழட்டி போட்டு சுற்றி போடும், எல்லா தொழிலும் சூப்பராக செய்யும், நம்பர் 1 ஸ்டாராக இருக்கும். ஆனால் அந்த மாட்டுக்கு டோக்கன் இருக்காது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த மாடை விற்க தான் பார்ப்பாங்க. வேற ஒரு ஆள் நல்ல பெரிய இருக்கப்பட்டவங்க வந்து இந்த மாடை கொடுப்பா நான் வாங்கிக்கிறேன்ப்பான்னு சொல்லி காசு அதிகமாக சொல்லப்போ அவங்களுக்கு அந்த கஷ்டம் என்ன தெரியும், மாடு வளர்த்து ஒன்றும் பிரோஜனம் இல்லை, நம்ம என்ன போய் காசாச்சும் வாங்கிக்குவோம் அப்படின்னு அந்த டாட்டுக்கு மாறிடுறாங்க. டோக்கன் கிடைக்காதது ரொம்ப கஷ்டமா இருக்கு. டோக்கன் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இந்த ஆன்லைனில் டோக்கன் போட்டது நல்லது தான், ஆனால் அந்த ஆன்லைன்லேயும் வந்து நிறையா உள்டகா வேலைலாம் நிறையா நடக்குது. அதனால எதுவும் பண்ண முடியல. இதுக்கு ஜல்லிக்கட்டுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆள் தான், இவங்க தான் இத்தனை பேர் இத்தனை டோக்கன் போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் டோக்கன் வரணுன்றத கொடுத்தாங்கன்னா அப்படின்னு தான் நல்லாயிருக்கும். கையில் டோக்கன் கொடுத்தாங்க, கையில் டோக்கன் கொடுக்கப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக போச்சு. எப்படியா இருந்தாலும் தெரிஞ்சவங்கள வச்சு உங்களோட அங்காளி பங்காளி ஊருக்குள்ளே இருப்பாங்க, பங்காளி ஒரு டோக்கனாச்சும் வாங்கி கூடியா பங்காளின்னு கேட்டு எப்படியா இருந்தாலும் சொந்தக்காரங்க தான் எல்லா மாட்டுக்குமே டோக்கன் போச்சு. இப்போ திண்டுக்கல் பக்கத்து ஊரில் இருக்க நம்ம இந்த ஊர் மதுரை இவங்க எல்லாத்துக்கும் டோக்கன் வந்துடும். புதுக்கோட்டை மாவட்டம்னா அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஊருக்கு டோக்கன் வந்துடும். ஆன்லைனில் போடாமல் வந்தனால, இப்போ ஆன்லைனில் போட்டனால எந்த ஊராக இருந்தாலும் அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, எனக்கு இந்த நம்பரில் டோக்கன் வேணும் போட்டு கொடுத்துரு, அப்புறம் அவங்களுக்கு தானே போகுது. இப்போ ஃபோன் பண்ணி சொல்ல தெரியாதவங்களுக்கு இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் தான் டோக்கன் போடுறாங்கன்றது பாதி பேத்துக்கு தெரியுது, பாதி பேருக்கு தெரியலை. தெரியாத ஆளுங்க வந்து யார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க, டோக்கன் வந்துடும் நினச்சிக்கிட்டு மாடை ரெடி பண்ணுவாங்க. டோக்கன் வராமல் அப்படியே எல்லாம் ஒரு சங்கடப்பட்டுட்டு வீடியோ டிவியில் வந்து எல்லாரும் வீடியோ பார்ப்பாங்கண்ணே, மாடு அவுக்குறது பாலமேடு இந்த 3 ஊர் தான் எல்லா பேர் வீட்லேயும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஆனால் மாடு அவுக்க முடியாமல் இருக்கிறவங்க அன்னைக்கு அந்த வீடியோவை பார்க்க கூட சங்கடப்பட்டுட்டு வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அன்னைக்கு அப்படியே அவங்களுக்கு அப்போலேருந்து ஆரம்பிக்கிறது தான், மாடை போச்சு நம்ம மாடு அவுக்க முடியாமல் போச்சு, அவுத்தா நல்லா வந்திருக்குமே அப்படின்ற எண்ணத்துலேயே வந்து ரொம்ப சங்கடப்பட்டிருப்பாங்க.